See, vector form of Coulomb's law. Coulomb's law தெரியுமா? தெரியும். What is Coulomb's law? Force is directly proportional to the product of charges and inversely proportional to the square of distance. இப்போ நல்லா பாரு, சப்போஸ் என்கிட்ட ரெண்டு சார்ஜ் இருக்கு. ஒரு சார்ஜ் Q1, இன்னொரு சார்ஜ். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கலாமே. வச்சுக்கோ, ரெண்டுமே என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ என்னோட ஃபார்முலா எப்படி எழுதுவேன்? ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் will be K R ஸ்கொயர். இது ஆக்சுவலா ஸ்கேலரா வெக்டரா? Vector. எது வெக்டர்? ஃபோர்ஸ் ஒரு வெக்டர். ரைட் ஹேண்ட் சைடில் வெக்டர் குவான்டிட்டி ஏதாவது இருக்கா? இதில் ஏதாச்சும் ஒன்றாவது உனக்கு டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதா? கே கான்ஸ்டன்ட், சார்ஜ் ஸ்கேலர், டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் பண்ணிட்டு, கரெக்டா? அப்போ அகைன் அது என்னது? அப்போ இங்கே வெக்டாரே இல்லையே. நல்லா பாரு, ஒரு ஆர் வெக்டாரை இன்னொரு ஆர் வெக்டார் கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா உனக்கு ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. அதனால தான் நீ எப்பயாச்சும் யோசிச்சிருக்கியா உன்னோட கைனெட்டிக் எனர்ஜி ஸ்கேலரா வெக்டாரா? கைனெட்டிக் எனர்ஜி என்னது? ஃபார்முலா பார், half m v ஸ்கொயர். v இருக்கே, வெலாசிட்டி. இது வெலாசிட்டி என்னது? அப்போ வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? அதோட மேக்னிடியூட் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி யோசிச்சு பாரு, பவரோட ஃபார்முலா பார்த்தனா ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் எடுத்தோம். கரெக்டா? புரியுதா? இல்லைன்னா w is equal to f dot ds, work done is equal to force into displacement. ஓகே, இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணு. ரெண்டு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். இந்த இடத்துல இந்த சார்ஜ் 1 சார்ஜ் 2 மேல எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் பண்ணு? சார்ஜ் 1 இந்த சார்ஜ் 2 மேல எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்கும்? இந்த டைரக்ஷன்ல. அப்ப இதை நான் எப்படி எழுதுவேனா, ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1. ஃபோர்ஸ் ஆன் 2 புரியுதா? ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 எதனால? 1 நால. நெக்ஸ்ட் பாரு, இந்த சைடு எழுதுறப்ப ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. ஏன்னா செகண்ட் சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? எனி டிஃபிகல்ட்டி? ஓகே, அப்போ எனக்கு ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 வேணும்னு சொன்னா K Q1 Q2 by R ஸ்கொயர். பட் அகைன் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குல்ல? வெக்டார் எதுவுமே இல்லை. ஓகே, K Q1 Q2 by R ஸ்கொயர் இது மொத்தமாக சேர்த்து ஒரு மேக்னிடியூட் கொடுக்குதா? இந்த மேக்னிடியூடை நான் ஒரு டைரக்ஷனோட மல்டிப்ளை பண்ணால் அது என்ன குவான்டிட்டி ஆயிரும்? வெக்டார் ஆயிரும். ஆனால் அந்த டைரக்ஷனோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கணும்? 1 இருக்கணும். அப்போ நான் யூனிட் வெக்டர் வேணும். யூனிட் வெக்டர் நம்ம பொதுவாக எப்படி யூஸ் பண்ணுவோம்? கேப்னு சொல்லுவோமா? ஆர் கேப். கரெக்டாக இல்லையா? ஓகே, இப்போ அகெயின் இந்த இடத்துல ரெண்டு சார்ஜ் இருக்கு. இது பார்த்தனா இதோட பொசிஷன் சரியா? இங்கேருந்து இது ஓன்னு வச்சுக்கோ. அப்போ இது வந்து R1 வெக்டார். இந்த இடத்துல இருக்குது R2. இப்போ நல்லா பண்ண R1லேருந்து R2க்கு போகிறேன். எங்கேருந்து எங்கே போகிறேன்? R1லேருந்து R2க்கு போகிறேன். அப்போ நான் எப்படி எழுதுவேன்? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் எழுதுவேனா? கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதுவேனா? அப்போ இந்த இடத்துல பார்த்தனா R2 மைனஸ் R1. R2 மைனஸ் R1 என்ன? R21. டிஃபரன்ஸ் பிட்வீன் தம் எங்கே? ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் பார்த்தியா? VABன்னு என்ன? VA மைனஸ் VB. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கான்செப்டில் சரியா ஃப்ராங்கா இந்தியாவில் இருக்க பாதி பேருக்கு போதுமான நாலேஜ் கிடையாது. ஃப்ராங்கா சொல்கிறேன் சரியா? பெரிய பெரிய ஸ்டாஃப்ஸை இதில் மிஸ்டேக் விடுறாங்க. CBSE புக்கு நீ கரெக்ட்னு அசியூம் பண்ண, நான் அப்போ ஸ்டேட் போர்டு புக்கார ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கிறது தப்பான மெத்தடு சரியா? CBSE கரெக்ட்னு சொன்னால் ஸ்டேட் போர்டு தப்பு, இல்லை ஸ்டேட் போர்டு கரெக்ட்னு சொன்னால் CBSE தப்பு. அலக் பாண்டே சார் ஃபிசிக்ஸ் வால இருக்கார்ல, அவருக்கே இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அவர் இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணாமல் R12 போடாமல் R2 மைனஸ் R1 போடுவார் சரியா?
ஏன்னா ஒரு சில பேர் R2 மைனஸ் R1 R21 சொல்றாங்க, ஒரு சில பேர் R2 மைனஸ் R1 R12ன்னு எழுதுறாங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டினா மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பொசிஷன். அப்ப நான் டிஸ்பிளேஸ்மென்ட் எடுக்கலாம்ல, கரெக்டா இல்லையா? பொசிஷன் வெக்டர் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர், பொசிஷன் வெக்டர் பார்த்தோமா? அப்ப இதோட பொசிஷன் வெக்டர் நான் எப்படி எழுதுவேன்? இந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கோ, அப்ப இது O, இந்த பாயிண்ட் Rன்னு வச்சுக்கோ, OR1 வச்சுக்கோ, இது OR2ஆ? அப்ப நான் இப்படி போயிருக்கேனா OR2. அப்ப நல்லா பாரு, இது ஃபர்ஸ்ட் வெக்டார், இது செகண்ட் வெக்டார், கரெக்டா இல்லையா? 11th புக்ல இருக்கும், போய் பாரு. R1 R2 நல்லா அப்ப ட்ரையாங்கிள்லாம் யூஸ் பண்ற பாரு. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு வெக்டாரோட இது என்னது? ஹெட்டா? ஒரு வெக்டாரோட ஹெட் அடுத்த வெக்டார் டெயில்ல போயிருக்கு, அப்ப இப்படி போயிருக்குமா? அப்ப நல்லா பாரு, இந்த வெக்டார் A வெக்டார், இந்த வெக்டார் B வெக்டார், அப்ப A வெக்டார் பிளஸ் B வெக்டார் வந்து C வெக்டார் கிடைக்குமா? அப்ப நல்லா பார்த்தனா இந்த வெக்டார் A வெக்டார் பிளஸ் B வெக்டார் C வெக்டாரா? அப்ப C மைனஸ் A வந்து B கிடைச்சிருமா? அப்ப B வேணும்னா C மைனஸ் A எழுதுவேனா? நான் இங்க என்ன எழுதுவேன்? இது C மைனஸ் A, இதான் B. புரியுதா? நீ கன்ஃபியூஸ் பண்ணணுமா? பண்ண தேவையில்லை. ஏன்? போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி ஒன்றுமே வந்தது இல்லை. நீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமா? நீட்லேயும் இந்த அளவுக்கு ஒன்று வந்தது கிடையாது. சரியா? சரி, இப்போ தப்பாக என்ன புரிஞ்சுருக்காங்க? இப்போ நல்லா பாரு, எனக்கு வந்து R12 வந்து இந்த டைரக்ஷனா, R21 எப்படி எழுதுவேன்? அப்போ நான் சரி, இது R21, R12 எப்படி எழுதுவேன்? R12 என்ன? 2லேருந்து 1க்கு வரேன்னு அர்த்தம், கரெக்டா இல்லையா? R21 என்ன? 2லேருந்து நான் 1க்கு வரேன்னு அர்த்தம், ஆமாவா இல்லையா? சரி, இப்போ நல்லா பாரு, எனக்கு இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கா இல்லையா? இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கு. இந்த டைரக்ஷனில் எந்த வெக்டார் இருக்கு? இந்த வெக்டாரா இல்லை இந்த வெக்டாரா? இந்த வெக்டார், கரெக்டா இல்லையா? அப்போ F12ல இதோட டைரக்ஷன் என்னது? அலாங் த டைரக்ஷன் ஆஃப் R12. இந்த நோட்டேஷன் ஒரு CBSE புக்கில் இருக்கும். ஸ்டேட் போர்டு புக்கில் எடுத்து பார்த்தேன்னா F12 எழுதுறப்ப இங்கே R21 எழுதுவாங்க. புரியுதா? அது கரெக்டாக இருக்கலாம். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சார்ஜ் சேமாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருக்கிறப்ப. அதை பற்றி கிளியராக ஒரு ஐடியா இல்லாமல் எழுதியிருக்காங்க. இதில் எந்த நோட்டேஷன் கரெக்டு தேவையில்லை உனக்கு. சரியா? இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோ. இல்லை கன்ஃபியூஷன் இருக்கா? ஆனால் இதுவே ஃபாலோ பண்ணிக்கிறேன், R2 மைனஸ் R1. சரியா? ஏன்னா நான் வந்து நேற்று பார்க்குறப்ப நியர்லி ஒரு 8 to 10 யூடியூபர்ஸில் போய் வீடியோ, ஒருத்தவங்க வீடியோவா வால்டர் லிவின் வீடியோ கொண்டு பார்த்தேன். சரியா? அவர் என்ன பண்ணியிருந்தாரு? அவர் பண்ணதுல ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2ன்னு போடணும். கரெக்டா? அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இப்படி எழுதுறாரு, ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 இப்படி மாற்றி எழுதியிருந்தேன். எதை மேலே ஃபோர்ஸ் ஆக்டுதோ அதுதான் நீ ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 இப்படி எழுதணும். அவர் இப்படி மாற்றி விட்டு எழுதியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறமேல் இந்த இடத்துல R12ன்னு எழுதினார். பிரதீப் கேஸ்ரிபால் வீடியோ பார்த்து, அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் நிறைய சேனல்ஸ் இருந்துச்சு, எல்லா வீடியோ பார்த்து. சரியா? ஸோ அது பாதி பேர் ஒரு நோட்டேஷனும் மீதி பேர் இன்னொரு நோட்டேஷன் ஃபாலோ பண்ணிக்காங்க. CBSE புக்கில் இந்த நோட்டேஷன் இருக்குது, ஸ்டேட் போர்டு புக்கில் இதை மாற்றி போட்டிருக்காங்க. சரியா? இப்போ நல்லா பாரு, இது ஒரு வெக்டார் ஆயிடுச்சா? கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, இதை நான் சப்போஸ் உல்டாவா போடுறேன்னு வச்சுக்கலாம். என்னோட R12 வந்து என்னோட R12 is equal to minus of R21. Any difficulty? அப்ப K Q1 Q2 by R square minus of R21. Any difficulty? இது என்னது? F of 12. இந்த மைனஸை மட்டும் வெளியே வச்சுக்கிட்டேன்னா F of 12 equal to minus K Q1 Q2 by R square R21 cap. இப்போ நல்லா பாரு, இது மொத்தத்தையும் சேர்த்து நான் ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 சொல்லலாமா? அப்போ F12 நான் என்ன மீனிங்? ஃபோர்ஸ் ஆன் 1 equal to minus of force of 2. அப்ப இவன் அந்த மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறானோ அவன் இவன் மேல அதே அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுப்பான். புரியுதா?
நியூட்டன்ஸ் தேர்ட் லா வெரிஃபை ஆயிடுச்சா? ஓகே. அப்போ இது வெக்டார் ஃபார்மில் எழுதியாச்சா? எழுதியாச்சு. பரவாயில்ல, எனக்கு இன்னொரு மாதிரி வேணும். சரி, நல்லா பாரு, இது என் வெக்டார். F12 வெக்டார் ஈக்குவல் டு K Q1 Q2 by R ஸ்கொயர் R12. ஸ்டேட் போர்ட் CBSE புக் ஃபாலோ பண்ணா 1-2னா அங்கேயும் 1-2 வரும். இப்போ நல்லா பாரு, இது கேப்பு. ஆக்சுவலாக நான் R கேப் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? வெக்டாரோட யூனிட் வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பேன்? அந்த வெக்டார் பை அதோட மேக்னிடியூட். கரெக்டா இல்லையா? அப்போ நான் R12க்கு பதிலாக R12 வெக்டார் பை எனி டிஃபிகல்ட்டி? அப்போ K Q1 Q2 R12 வெக்டார் பை Q. புரியுதா? இங்கே பாரு, கேப்னு சொன்னால் அதுக்கிட்ட டைரக்ஷன் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அதே இங்கே வெக்டார்னு சொன்னால் வெக்டார்கிட்ட டைரக்ஷனும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும். அப்போ ஒரு மேக்னிடியூட் கீழே இருக்கிற ஒரு மேக்னிடியூடு கூட கேன்சல் பண்ண எனக்கு மேலே இருக்கிறது வந்துருமா? என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? நல்லா பாரு, R12னா என்ன? R12 கேப் இன்டூ R12 வெக்டார். வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் இன்டூ டைரக்ஷனா? அப்போ இந்த மேக்னிடியூடு கீழே இருக்க ஒரு மேக்னிடியூடு கேன்சல் ஆயிருமா? அப்போ R12 ஸ்கொயர் தானே, அப்போ ஸ்கொயர் டேர்ம் மேலே வந்துருமா? என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? டைரக்ஷன் மட்டும் இருக்குது, அப்போ டினாமினேட்டர் R ஸ்கொயர் இருக்கும். வெக்டார் இருந்தால் R கியூப் இருக்கும். புரியுதா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, இவ்வளோதான். சரியா? ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? சரி.